பணபலம் இந்த ஆட்சியில பெரிய அளவுல இந்த எலெக்ஷன்ல எடுபடாது. ஜனங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு மாத்தி தான் போடுவாங்க. ஐயா, இப்போ ஒரு பக்கம் திமுக அந்த மகளிர் உரிமை தொகை 3 மாத தொகையை ஒரே நேரத்தில் அந்த கோடை கால நிதி அப்படின்னு சில அறிவிப்புகள், மக்களை கவரக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள். இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடியார் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் வெற்றி பெற்று நாங்கள் வருகிற பொழுது கருணை தொகையாக 10,000 வழங்கப்படும் என்று எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்புகள் இதெல்லாம் ஒரே சமப்படுத்துமா? இதனுடைய பலத்தை சமப்படுத்துமா? இல்லை. பொதுமக்களுக்கு இப்போ நல்ல ஒரு இது வந்துருச்சு, அவேர்னஸ். கொடுக்குற பணம் எல்லாம் இவங்க சொந்த பணத்திலிருந்து கொடுக்கறது இல்லை, அரசாங்க பணத்திலிருந்து தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இப்போ இந்த 2,000 ரூபா 5,000 ரூபா அவர் கொடுத்தாருங்க. பெரும்பாலான மக்கள் 5,000 ரூபா கொடுக்குறாரு, 3 மாதத்துக்கு இனி நமக்கு பணம் வராது. அப்போ 3 மாதத்துக்கு அவங்க கொடுத்தது எப்போவுமே கொடுக்குற அந்த 1,000 ரூபா தான். அவங்க கொடுத்ததுல இந்த 2,000 ரூபா மட்டும்தான் கூடுதலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த 5,000 கொடுத்தது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது தேர்தலில். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபா 10,000 ரூபா ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்க போறாங்க டிஎம்கே. அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. பணத்தை எல்லாம் இப்பவே கொண்டு போய் கோயில்கள்லயும் ஸ்கூல்லையும் பதுக்கி வச்சிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா பணம் கொண்டு போக முடியாது. அதனால சேகர் பாபு தான் மந்திரி, கோயில்களில் பணத்தை அடுக்கி வச்சிருங்க. இதில் ஸ்கூல்களில் அவர் அன்பில் மகேஷ், அங்கே யாரும் செக்கிங் போக மாட்டார். அங்கிருந்து பணம் இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் போகணும் அப்படிங்கிறது அரசாங்கம் உங்க கையில். கோயிலுக்கு சேவை செய்கிறதோ இல்லையோ திமுகவுக்கு சேவை செய்கிறது. ஆமா, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இது தாக்கத்தை ஏற்படுத்தினாதான் உண்டு. ஒரு ஆளுக்கு 5,000 10,000 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவை 2 கோடி ஓட்டு. 10,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுத்தாங்கன்னா 20,000 கோடி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 2 கோடி ஓட்டு வாங்கினா போதும். அது மாதிரி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய லஞ்சம் வேணும்னா இதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வெறும் இந்த கருணை தொகை கொடுக்குறாங்க, மாதம் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, அது பெரிய அளவு தாக்குதல் ஏற்படும். ஏன்னா இதே மாதிரி எடப்பாடி ஆட்சியிலையும் 2,500 ரூபா கொடுத்தாரு. அது ஜனங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. அவர் 2,500 கொடுத்தாரு, இவர் 5,000 கொடுத்துருக்காரு. 5,000ல் 3 மாதம் இல்லை நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால மகளிர் உதவித்தொகை உரிமை தொகை பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாங்க.